அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். தமிழனாக இருந்தாலும் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறது எல்லாமே உலக நாட்டு நாணயங்கள், அதிலும் குறிப்பாக யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. இது எல்லாம் $1. ஜார்ஜ் வாஷிங்டன், இவர் தான் அமெரிக்காவிலேயே ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட். காயின் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும். இது 300 ஒரு காயினோட ரேட்டு 300. செகண்டு இல்லை, தேர்டு பிரசிடெண்ட்டு தாமஸ் ஜெஃபர்சன், எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும். அதுக்கடுத்து 4th பிரசிடெண்ட்டு ஜேம்ஸ் மெடிசன், இதுவும் 4th பிரசிடெண்ட்டு தான். அதுக்கடுத்து 5th பிரசிடெண்ட்டு ஜேம்ஸ் மென்ரோ. 6th பிரசிடெண்ட்டு வந்து ஜான் குயின்சி ஆடம்ஸ். 13th மை லார்ட் ஃபில்மோர். காயின் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும், அதில் சந்தேகம்லாம் கிடையாது. அதுக்கடுத்து 15th பிரசிடெண்ட் ஜேம்ஸ் பூச்சானான். அதுக்கடுத்து 17th பிரசிடெண்ட் ஆண்ட்ரூ ஜான்சன், இதுவும் அதுதான். அதுக்கடுத்து 19வது அதிபர் ரூதர்ஃபோர்ட் பி கெய்ஸ். அதுக்கடுத்து யூஎன்சி $1 300 போட்டிருக்கேன். இது வந்து ஒரு கமாமரேட்டிவ் டாலர். இது வந்து இந்த பக்கம் வந்து ஒரு அம்மா வந்து கையில் குழந்தையோடு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட லிபர்ட்டி. இது ஒரு ரேர் காயினு, யூஎஸ்ஏலே உள்ளது தான். 8.1 கிராம்ஸ். கோல்டன் கலர், ஃப்ரெஷ்ஷாக கையில் யூஎன்சி வாங்குறச்சுமே கோல்டன் கலரில் இருக்கும். இது 2009 உள்ளது. டென்வர் மின்ட்டு. இது கொஞ்சம் ரேட்டு அதிகம் இருந்தாலும் நான் இதோட சேர்த்து கொடுக்குறதுனால 300 கொடுத்துருக்கேன். இது யூகே 1 பவுண்டு. இந்த ரேட் வந்து ஒரு $200 தான். கிடச்சது மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வெளியே எடுத்து லேசாக தேய்ச்சி உள்ளே வச்சுக்கலாம். இந்த படம் பிரிட்டிஷ் ராணி, இங்கிலாந்து ராணி. இது எல்லாம் $1/2. ஓல்டு டாலர் எல்லாம் 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 1971, 54 வருஷம் ஆச்சு. இதனோட ரேட்டுக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் வலைத்தளத்தில் இதை வாங்க முடியாது. அவன் சிப்பிங் சார்ஜே $180 போட்டிருக்கான். இது நான் வெறும் $180 $150 தான் கொடுத்துட்ருக்கேன். 180 போட்டேன் ஃபஸ்ட்டு. 1971, 72, 72 நிறைய 72 தான் இருக்குது. 74, 77, 84, 90, 96, அவ்வளோதான். இதெல்லாம் கமாமரேட்டிவ் காயின்ஸ். இந்த இடத்துல இதெல்லாம் கமாமரேட்டிவ் காயின்ஸ். ஜான் எஃப் கென்னடி $1/2. இந்த பக்கம் இருப்பார் தலைவர், இந்த இருக்காரா. இது வேறு மாதிரியான $1/2, இது வேறு மாதிரியான $1/2. இது எல்லாமே ஈச் 180 போட்டிருப்பேன், 250 போட்டிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே. இது வந்து $1200 அந்த நாணயத்தோட ரேட். 1200 நான் போட்டிருக்கேன். அவங்க போட்டிருக்க ரேட்டு $1296. $700, $10,000 ஆகும். எல்லா நாணயத்தையுமே $150 ரேட்டு கொடுக்கேன். இதெல்லாம் 180 போட்டிருக்கேன்னா எல்லாமே ஈச் 150 தான். ரொம்ப 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 கம்மியான ரேட்டு. $1/2 ஓல்டு டாலர் கிடைக்காது. இது எல்லாமே 50 வருஷத்துக்கு முந்திடுவது. இப்போ இது 74, 84, 94, 2004, 2014, 2024, 50 வருஷம். எல்லாமே 50 வருஷத்துக்கு முந்தியுள்ள நாணயங்கள் தான். வணக்கம். அடுத்து பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம், பார்த்துக்கோங்க. 1966 நோ மின்ட் மார்க் $100 அதோட சேர்ந்தது. 1965 நோ மின்ட் மார்க் $7000. 1986 ரேரு $140. 1967 நோ மின்ட் மார்க் $7000.
1977 நோ மின்ட் மார்க் $70,000 $1000. 1976 $15,000. 1996 $150 தான் போட்டிருக்கு. முன்னாடி உள்ள $1/2 சேர்ந்தது. இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டுகள் அதிகம். இதே நாணயத்தை தான் நான் எது எடுத்தாலும் $100 கொடுத்துருவேன். அது ஒரு கொஞ்சம் குறித்து வச்சுருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி குறித்து வச்சுருக்கேன். இது ஒரு ஃபாரின் காயின் ஒரு செட்டு வச்சேன், ஒரு 20 காயின் வச்சேன். இதில் ஈரான் எல்லாமே $100 $200 தான் வரும். $50 இருக்குது. ஈரான், ஈராக், பராகுவே, ஆஸ்திரியா, குக் ஐலண்ட்ஸ், ஜெர்மனி, யூகே. இது யூகே வேறு காயின். அதில் 1971 உள்ள ஓல்டு. என்ன டெனாமினே 5 சென்ட். அது என்னது நியூ பென்ஸ் 2 பென்ஸ் நியூ பென்ஸ். இந்த ஒரு காயினோட ரேட்டை மட்டும் நீங்கள் வலைத்தளத்தில் பார்த்துட்டு எனக்கு போடுங்க. நான் வலைத்தளத்தை நம்புறதில்லை. அதனால் நீங்கள் வலைத்தளத்தில் நம்பாதீங்கன்னு யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை. அவன் போட்ட ரேட்டை நம்புறதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். இது வந்து எவ்வளோ 30,000 35,000 போட்டிருக்கேன் ஒரு காயின். நான் $100 கொடுக்கேன். இன்னும் 100 காயின் இருக்குது. 1975 ஃப்ரான்ஸ். இதில் யூஎன்சி காயின். நார்த் கொரியா யூஎன்சி காயின். இது வந்து சிரியா, பனாமா யூஎன்சி. மலாயா இது $500. 1948 உள்ளது. இந்த பக்கம் மன்னர் படம் போட்டிருக்கோம். இந்த போட்டிருக்க ஹாரம்ஜர்ஸ் அவர் ஓல்டு காயின். ஜிபுட்டி மலாயா காயின். இது ஓல்டு தான். 1950. சவுதி அரேபியா 10 ஹலாலா வெறும் $50 தான். 2 கண்ட்ரிஸ். இது ரேட்டு அதிகம். இது $1000. ஒரே காயின்லேயே கத்தார் அண்ட் துபாய் 2 போட்டிருக்கும். கத்தார் அண்ட் துபாய். அதுக்கடுத்து ஒரு யூகே 3 பென்ஸ் 1960 உள்ளது. ஒரு 40 20 64 வருஷம் ஆகுது. வேர்ல்டு கப். இது $500 ஒரு காயின். கமாமினிட்டி காயின். இலங்கையில் உள்ளது. 1996 உலகக்கோப்பையை வாங்கிய தினத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் 1999 இந்த நாணயம் வெளியிட்டாங்க. ஒரு நினைவு நாணயம். ஒரு ரேர் காயின். எழுதி தமிழ்லையும் இங்கிலீஷும் எழுதியிருக்கும். 1999 கிரிக்கெட் வேர்ல்டு கப் அப்படின்னு போட்டிருக்கா. ஆனால் நான் வேர்ல்டு கப் வாங்கினது 1996. இந்த பார்த்துக்கோங்க 1996. இது ஒரு நினைவு நாணயம். ஒரே ஒரு நாணயம் இருக்குது $500. அது இது எல்லாம் குவார்ட்டர் டாலர்னால் எல்லாமே 100% கமாமினிட்டி காயின்ஸ். ஆங்கில நாடு, அதாவது அமெரிக்காவில் உள்ள 50 மாநிலங்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் 50 விதமான நாணயங்கள் வெளியிட்டாங்க. இது ஏன்ட்ட ஒரு 20-25 நாணயம் இருக்கும். இதில் 50 வச்சுருந்தேன். எல்லாம் கேட்ட ஆளுகளும் கொடுத்தாச்சு. இது எல்லாம் ஈச் $100 தான். பென்சில்வேனியா ஒவ்வொன்றும் கமாமினிட்டிவ்ஸ் தான். ரெண்டும் பென்சில்வேனியா தான். 3வது டிலாவேர் மாசாசூட்ஸ், மேரிலாண்ட், வெர்ஜீனியா, சவுத் கரோலினா, நியூ ஹாம்ஸ்பர், மாசாசூட்ஸ். மேலே உள்ள இங்கே இருக்கு வந்துருங்க 2000 உள்ளது. மேரிலாண்ட், சவுத் கரோலினா ரெண்டும் ஒரே நாணயம் தான். வெர்ஜீனியா எல்லாம் வெர்ஜீனியா தான். இது வந்து நியூ ஹாம்ஸ்பயர், நியூயார்க், ரோட் ஐலண்ட், டெக்சாஸ் மாநிலம், ஃப்ளோரிடா மாநிலம், ஓரேகான், வெஸ்ட் வெர்ஜீனியா, மின்சோட்டா, இது ஓரகான். ரெண்டும் ஒன்று தான். அதை விட கொஞ்சம் கண்டிஷன் என்ன காயின். மின்சோட்டா,
கிரேட் பேஷன், மவுண்ட் ரஷ்மோர், ஷெனண்டோ, எவர்கிளாட்ஸ், ஃப்ளோரிடா, ஆர்ச்சஸ், ஹார்பர்ஸ் ஃப்ரீ. அவ்வளோதான். இந்த ஒவ்வொரு நாணயங்களும் சில வலைத்தளத்தில் அதிகமான விலை போட்டிருக்காங்க. யூஎஸ்ஏ ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 200வது இண்டிபெண்டன்ஸை முன்னிட்டு இந்த காயின் வெளியிட்டிருக்காங்க. ஹைலி ரேர் அப்படின்னு போட்டிருக்கோம். விலை 86,178 ரூபா இந்த நாணயம். வாஷிங்டன் இதோட விலை வந்து 700 ரூபா. ஆனால் $1,200 போட்டிருக்காங்க. நான் கொடுக்குறது 700 ரூபா. வெரி வெரி ரேர் காயின்ஸுகள். யூஎஸ்சி செனண்டோ 575 ரூபா. வலைத்தளத்தில் 1075 ரூபா ரேர் போட்டிருக்கேன்னா இது அது ஒன்று தான். இது வெறும் 100 ரூபா போட்டிருக்கேன்னா அங்கே வலைத்தளத்தில் என்ன ரேட்டு போட்டிருந்தாலும் சரி நாங்கள் 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். அதை வச்சுருந்து எப்படி விற்கணுங்கிற வழி தெரியல. அப்போ கொடுத்து தான் ஆகணும். ஃபாரின் காயின் ரேட்டு போட்டிருக்க வலைத்தளத்தில் நம்ம விற்றோம்னா நான் பெரிய கோடீஸ்வரன். அதுக்குரிய வழிகள் தெரியல. வருஷ கணக்கை கையிலே வச்சுருக்கேன். சரி 100 ரூபா 150 ரூபான்னு போட்டு விற்றுருவோம்னு சொல்லி போட்டுட்டேன். எல்லாம் 100 ரூபா தான். வாஷிங்டன் காயின், வெஸ்ட் விர்ஜீனியா 500 ரூபா. 100 ரூபா தானா. கத்தார் 80 ரூபா தான். 2020 இது சிலோனில் உள்ள ஒரு கமாமினிட்டி காயின்ஸு. யூஎன்சி காயின் 200 ரூபா. அது யூஎன்சி, அது ஒரு நினைவு நாணயம். ஆஸ்திரியா, யூகே, குவைத்து, யூகே, மலேசியா, நார்த் கொரியா, சவுதி அரேபியா. இது ஓல்டு காயின்ஸ். 25 ஹலாலா, யூகே, சிரியா, நார்த் கொரியா. இது வேறு எதுவும் கமாமினிட்டி காயின்ஸ். யூஎன்சி இது வந்து 150 ரூபா தான் போட்டிருக்கேன். ஜெர்மனி, இது நார்த் கொரியா யூஎன்சி காயின். பெல்ஜியம், இது என்ன நண்பர்கள், இது எல்லா நாணயத்தையும் நீங்கள் மொத்தமாக அப்படியே செட்டாக வாங்கலாம்னு சொல்ல மாட்டேன். எந்தெந்த நாணயங்கள் பிடிக்குமோ அதை மட்டும் வாங்கினா போதும். இதுதான் நான் உங்களுக்கு செய்கின்ற சலுகை. சிலவங்க 20 காயின் போட்டால் அதிலேருந்து 20 காயின் நீங்கள் எடுக்கணும், நீங்கள் மற்றெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, விற்க முடியாது அப்படிம்பாங்க. இதில் உங்களுக்கு இந்த வெறும் இந்த 60 ரூபாய்க்கு இந்த ஒரு காயினை கொடுங்க சார்னா இதை உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். நான் இதான் உங்களுக்கு இது வந்து சர்வீஸ், சேவை, நோ பிஸ்னஸ். உங்கள்ட்ட இந்த நாணயம் உங்கள்கிட்ட இருக்கும், ஏற்கனவே இருந்தால் இந்த நாணயம் உங்களுக்கு தேவைப்படாது. அப்போ இது வேண்டாம். அப்போ இதை விட்டுட்டு நீங்கள் மற்றதை வாங்கிக்கலாம். நம்ம இருக்கிற நாணயமே இதிலும் இருக்குதே அப்படின்னு சொல்லி சங்கடப்பட வேண்டாம். இந்த நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த $1 பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, 2வது $1/2, 3வது $1/4 கமாமரேட்டிவ்ஸ், அப்புறம் வந்து வேர்ல்டு காயின்ஸு. இது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கலாம். இருக்கிற இயரை நீங்கள் மறுபடியும் வாங்கி உங்கள் கலெக்ஷனில் வைக்க வேண்டாம். இது ஒரே ஒரு 20 பென்ஸு கமாமரேட்டி காயின், பிரிட்டிஷ் காயின், பிரிட்டன் காயின். அவர் லேடி ஆஃப் ஈரோப்பா, யூரோப்பிய பெண்மணியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு 20 பென்ஸு. யூஎன்சி 100% யூஎன்சி காயின். அதுக்கு நான் ரேட்லாம் போடலை. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் தாரேன். இதெல்லாம் 3 பென்ஸ், ஓல்டு 3 பென்ஸ். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.